நல்ல சென்னை நிற்கிறேன். நாளைக்கு கூட வரும்பேன். போயிட்டு வந்தனம் செய்தடி ஸ்ரீதேவிரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் ரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவிரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென்னம் செய்தீராரு மஞ்சள் குங்குமம் மங்கை சூடு இன்பம் பொங்கும் தென்னம் செய்தீராரு மஞ்சள் போல நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை சூடு இன்பம் பாசுரம் பாடடி ரங்கரங்கராதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவிரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி என்னொரே ஒரு தங்கை, என் அருமை தங்கை சிவகி, என்னொரே ஒரு தங்கை, என் அருமை தங்கை. அவள் நாளை தன் கணவர் வீட்டுக்கு செல்ல போகின்றாள். ஐயோ, அவளின் பிரிவை நான் எப்படி தாங்குவேன், நான் எப்படி தாங்குவேன். அண்ணே, என் அருமை தங்கை சிவகி அழைத்து வாருங்கள். தங்கை சேவையின் மனிதனா அழைப்பான். என்னை அழைக்க புறப்பவன் என் மருமகனா? எனக்கு பிடிக்கவில்லை. என்னால் சேவையை கொள்ளாதீர்கள். சேவையை கொள்வாய் என்னை கொள்ளுங்கள். சேவைக்கு பிறக்கும் குழந்தையா உங்களை அழைக்க சேவைக்கு பிறக்கும் குழந்தைகளை உங்களுடன் ஒப்படைக்கும் இது சத்தியம் வைக்கணும். சத்தியம். அடையா மன்னர்களே, என் அருமை தங்கை தேவையையும் என் வாசுதேவரையும் சிறையில் அடையுங்கள். ஆனால் ஒன்று, அவனுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளை மட்டும் என்னிடம் ஒப்படையுங்கள். அவனுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளை நீங்கள் ஒப்படைப்பதால் உங்களுக்கு 10 பீடாம்பலம். இவர்களை கொல்வதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்கின்றான் கம்சன். குழந்தைகளின் உயிரை குடிப்பதற்காக பூதகி என்ற பொல்லாத அரக்கியை நல்ல அழகான பெண்ணிற்கொண்டு அனுப்பி வைக்கின்றான். எல்லாம் அறிந்தும் அறியாதவன் போல் இருக்கின்ற கம்சன் மதங்கொண்ட யானையும் வந்துவிட்டது. மதங்கொண்ட யானையை வரும் வழியிலே அனுப்பி வைத்த கம்சன் குழந்தைகள் பயந்த போல் பாசாங்கு செய்கின்றார்கள்.
இந்த சிறுவர்கள் தொட்டு விட்டாலே அவை மரணித்து விடும். பட்டவுடனே மடிந்து விடுகின்றன. இந்த சிறுவர்களுடன் மோதுகின்றார்கள். ஆனால் கிருஷ்ணனும் பலராமனும் பயந்தவர்கள் போர் பாசாங்கு செய்து ஓடுகின்றார்கள், சற்று விரட்டுகின்றார்கள். வருகின்றார். கண்ணன் ஒன்று மறியாதவன் போல் குழந்தையாய் அவள் மடியிலே தவழ்கின்றான். கொடிய நஞ்சை ஊட்ட முனைகின்றான் உதவி. ஆனால் பால் குடிக்கே அவள் உயிரை கொடுக்கின்றாள். வில்லுப்பாட்டுக்காரர் வீரன் மானவீரன் தவத்திலும் படை பலத்திலும் ஒப்பார் விக்கார்ந்தி சீருடன் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றான். தேவர்கள் மூவர்கள் அவனுக்கு அஞ்சி நடுங்கி வரைந்து வாழ்கிறார்கள், மறைந்து வாழ்கின்றார்கள். கம்சனின் அருமை தங்கை தேவகி அமுதமும் ஒரே என்னுடன் பிறந்தாய். அந்த விடமா இன்று என்னை அடிக்கப் போகின்றது. இழுத்தென்று வருகின்றான். என் ஆசை வருகிறல்லவா வருகின்றான். வா வா, உன்னை நன்றாக வரவேற்கப் போகின்றேன். எப்படி பாலையை தூட்டி பஞ்சவ திலகமிட்டு உடை பிடித்து சொந்தமாவிட்டு இல்லை இல்லை எனது இரு கரங்களால் அவனது மார்பினை நசுக்கி இறுதியால் திலகமிடப் போகிறேன். வருகின்றான் போல் தெரிகின்றது. மனிதன் கிருஷ்ணன் வருகின்றான். தங்கை தேவகி மற்றுனர் அவர்கள் எல்லாம் இங்கே மாமா அவர்கள் எல்லாம் உள்ளே செல்கிறார்கள். தங்களை காண்பதுதானே என் நோக்கம். உன்னை காண எனக்கு எவ்வளவு தெரியுமா மாமா? இதுவரை காலமும் வராதிருந்தாய் மாமா. சரியான காலம் வர வேண்டாமா? அதன் மத்தின் அழிவுக்கு அதுதான் இந்த நாடி வந்தாயோ? அதன் மத்தையோடு தர்மத்தின் நாட்டை அன்பை நான் சித்தரித்துக் கொண்டேன். நீ உன்னை சித்தரித்துக் கொண்டாய். உன் பேச்சு என்னுடன் அழியப் போகின்றது மாமா.
நான் அவதரித்ததன் முதல் நோக்கமே இன்றுதான் நிறைவேறப் போகின்றது. அப்படி என்றால் அதன் மட்டும் தலைவனை அழிக்கப் போகின்றேன். அதர்மம் தலைவன் அடிமை ஜாலை என்னையா பலே மாமா தெரிந்து விட்டீர்களே மாமா. மாமா செய்து விளையாடலாமா? ஆசையால் மருமகன் கேட்க அதையும் நான் மறைக்கலாமா? வெகுவாளை மாமா போரில் என்ன கழிப்பு ஓரமும் நடிப்பு. காம்சன் மடிந்தான். ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதானத்தின் நோக்கம் நிறைவேறியது.